வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் குருமணிகண்டன். இந்த வீடியோவில் வந்து லூசி அப்படின்னு ஒரு படம் வந்தது, சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. அந்த மூவியை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அந்த மூவிக்கும் லார்ட் கிருஷ்ணாவுக்கும் சிவாவுக்கும் இருக்கா, ஏதாவது கனெக்ஷன் இருக்கா அப்படின்றத பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது கனெக்ஷன்னா அவங்க எடுத்த விதம்க்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் சம்மந்தம் இருக்குது. அது எப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹாலிவுட் மூவி எடுத்துட்டோன்னா நிறைய மூவிஸ் நம்மளோட இந்தியாவில் இருக்கிற அந்த இதிகாசம் புராணம் இதெல்லாம் காப்பி பண்ணி தான் நிறையவே எடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஜிஓடிலாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மகாபாரதம் தான் அது. ஓகே, மகாபாரதத்தை அப்படியே கொஞ்சம் ஸ்டோரியை மாற்றி ஸ்க்ரீன் பிளேயில் அப்படியே அதே மாதிரியே இருக்கும். ஓகே, பெரிய பெரிய ஜெயின்ஸ் வர்றது. ஓகே, இப்போ நிறைய இப்போ மூவின்னு மட்டும் இல்லாமல் இந்த இதிகாச புராணத்தில் இருக்கிறதெல்லாம் வந்து உண்மையாகவே சயின்டிஸ்ட் வந்து செய்கிறாங்க. இந்த ஆயுதங்களாக இருக்கட்டும், இந்த நியூக்ளியர் பாமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து மகாபாரதத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க முன்னாடியே. ஓகே, அதை வந்து இப்போது வந்து உண்மையாகவே தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம விஷயத்துக்கு வரலாம். இப்போ முதல்ல மூவி பார்த்தவங்களுக்கு ஈஸியாக புரியும். நான் கொஞ்சம் புரியலாம், ஈஸியாக புரியுறது சொல்ல முடியாது. அவங்க நாலேஜ்க்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சுக்கலாம். ஸோ மூவியை பார்க்காதவங்களுக்கு ஒரு ஷார்ட்டாக அந்த மூவியோட விஷயத்தை சொல்லிடுறேன், மூவியோட கண்டென்ட்டை. ஓகே, ஸோ லூசின்னு ஒரு பொண்ணு இருப்பா அதில். ஓகே, அந்த பொண்ணு வந்து சும்மா நார்மலாக எல்லோரும் மாதிரியும் சுற்றிட்டுருப்பா. ஒரு நாள் வந்து ஸ்மக்லிங் பண்ணுற இடத்துல போய் மாட்டிக்குவா, ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிடுவா. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்கக்கிட்ட ஸ்மக்லிங் பண்ணுறதுக்கு ஒரு ஐட்டம் வச்சுருப்பாங்க. என்னென்னா CPH4ன்னு சொல்லி ஒரு கெமிக்கல். ஓகே, அந்த மூவியில் காட்டுறது வந்து கெமிக்கலை காட்டுறாங்க. ஓகே, ஸோ அந்த கெமிக்கலை வந்து 4 பேரை கிட்னாப் பண்ணி 4 பேருக்குள்ளே வயிற்றுக்குள்ளே வச்சுருவாங்க. அதில் இந்த பொண்ணு ஒருத்தி, லூசின்ற பொண்ணு. ஓகே, ஸோ வச்சுட்டு அந்த வந்து அவங்க 4 பேரையும் வேறு வேறு கண்ட்ரிக்கு அனுப்புவாங்க. அங்கே போய் அங்கே வந்து ஒருத்தர் வந்து ரிசீவ் பண்ணிக்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் 3 பேர் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அந்த வயிற்றில் அந்த இதோடு போவாங்க வேறு வேறு கண்ட்ரிக்கு, போலீஸ்கிட்ட மாட்டிப்பாங்க. ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை. இவளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ ஒரு ஆள் வந்து அவளை அப்யூஸ் பண்ண பார்ப்பான். அப்போ வந்து இவ ஒத்துக்கலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், வயிற்றில் ஏற்றி வதிப்பான். ஸோ அந்த வயிற்றில் இருக்கிற பேக்கெட் வந்து ஓப்பன் ஆகி அந்த CPH4 வந்து பாடியோட மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, CPH4ன்றது என்னென்னா, ஒரு குழந்தை டெலிவரி ஆகும்போது க்ரியேட் ஆகிற ஒரு விஷயம். அதாவது ஒரு ஆத்மா க்ரியேட் ஆகிற டைமில் மட்டும்தான் அதுக்கு கிடைக்கும். ஓகே, அந்த மூவியில் சொல்கிற விஷயத்தப்படி. ஸோ அதுக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்குது, ஒரு உயிரை க்ரியேட் பண்ணுற அளவுக்கு பவர் இருக்குது. ஸோ அதை வந்து ஒரு பவுடர் ஆக்கி அதை வந்து போதைப் பொருள் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக இவங்க இது பண்ணுறாங்க. ஆனால் அது வந்து சின்ன அமௌண்ட் தான் யூஸ் பண்ணணும், நிறைய அமௌண்ட் யூஸ் பண்ணால் உயிருக்கே ஆபத்து அப்படின்ற மாதிரி காமிச்சிருவாங்க. ஸோ இந்த பொண்ணுக்கு என்ன ஆகும்னா, வயிற்றில் வச்சுருக்கும்போது அடிச்சிருவாங்க. அது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அந்த வயிற்றில் மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும் பிளட்டோட கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ அந்த மூவியில் ஒரு சயின்டிஸ்ட்டை வந்து முதல்ல பேசுகிற மாதிரி காமிப்பாங்க. அதாவது ஹியூமன் வந்து நம்ம யூஸ் பண்ணுற பிரெயின் கெப்பாசிட்டி, செரிப்ரல் கெப்பாசிட்டி வந்து ஜஸ்ட் 10% தான். ஓகே, 10% யூஸ் பண்ணுறதுனால தான் இவ்வளோ நம்மளால் பண்ண முடியுது. அதாவது உலகத்தில் எவ்வளோலாம் பண்ணியிருக்கோம் நம்ம, பெரிய பெரிய விஷயம் சயின்டிஃபிக்காக இல்லையா. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற பிரெயினோட கெப்பாசிட்டி 10% தான். ஸோ அப்போ 100% யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பையன் கேட்பான் அந்த இதில் செமினாரில். ஸோ எனக்கு தெரியாது, நோ ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு வருவார். ஸோ அதுதான் வந்து இப்போ இந்த படத்தில் நடக்குது இந்த லூசிக்கு. ஸோ அந்த பவுட்ரு பிளட்டோட கலக்க அவளோட வந்து 20%, 30% அப்படி வந்து அதோட செரிப்ரல் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஒரு இடத்துக்கும் வந்து ஒரு பவர் இருக்குது. அதாவது 10%னா நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ் என்னெல்லாம் பண்ண முடியும் அதெல்லாம் பண்ணலாம். 20% வந்துச்சுன்னா நம்மளால் மற்ற ஆளுங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும், அந்த மாதிரி. ஓகே, மற்ற மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்தது வந்து என்னென்னா மேக்னெட்டிக் வேவ்ஸ் எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, டிவி, மொபைல் ஃபோன் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு லெவலுக்கு கெப்பாசிட்டி அதிகமாகிட்டே போகும் அந்த பொண்ணோட கெப்பாசிட்டி. ஸோ இது வந்து 100% போகும்போது என்ன ஆகுன்றது தான் இந்த ஸ்டோரியில் காட்டுறாங்க. ஓகே, ஆனால் 100% போகிறதுக்குள்ளே அவன் வந்து அந்த வில்லன் ஸ்மகிள் பண்ண அனுப்பிச்சான்ல, அந்த வில்லன் வந்து இவளால் வந்து இவ வந்து எல்லாரையும் போட்டு கொடுத்துருவா. இவ வயிற்றில் அது இது ஆனோடனே இவ வந்து நிறைய ஈஸியாக ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிடும் எல்லாமே, மொபைல்லேருந்து எல்லாமே. லண்டனில் இருக்கிற போலீஸு வந்து கம்யூனிகேட் பண்ணி இந்த மாதிரி 3 பேர் வந்து இந்த கண்ட்ரிக்கு போகிறாங்க, இந்த மாதிரி ஸ்மக்லிங் பண்ணிவிட்டு CPH4ன்னு ஒரு விஷயத்தை அப்படின்னு சொன்னோன்னே அவங்களாம் போய் பிடிச்சிருவாங்க. ஸோ அந்த கோவத்தில் என்ன பண்ணுவான் வில்லன் வந்து இவளை எப்படியாவது சாவடிக்கணும்னு சொல்லிட்டு இவளை துரத்துட்டே வருவாங்க. ஓகே, ஸோ இவளை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே வந்து இவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கெப்பாசிட்டி அதிகமாகி ஒரு சயின்டிஸ்ட்டை கூப்பிட்டு என்ன சொல்லுவாள், இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்குது, இந்த மாதிரி CPH4 வந்து நான் கன்சியூம் பண்ணிட்டேன்,
அது பண்ணதுனால எனக்கு பிரெயின் கெப்பாசிட்டி அதிகமாகிடுச்சு. என்னால் சின்ன வயசில் நான் பிறந்தப்போ எனக்கு அம்மா வந்து கொடுத்த பாலோட டேஸ்ட்லேருந்து என் பிரெயின்ஸில் போகிற பிளட்டோட ஸ்பீட்லேருந்து ஓகே மேக்னெட்டிக் வேவ்ஸ்லேருந்து ஓகே எல்லாமே வந்து எனக்கு தெரியுது. என்னால் எல்லாத்தையுமே ஆப்ரேட் பண்ண முடியுது. மொபைல் ஃபோன், டிவி, அவர் எங்கேயோ இருப்பார் லண்டனில், அவரோட வீட்டு டிவியை ஆப்ரேட் பண்ணி அது மூலிமா பேசுவாள். ஸோ இந்த மாதிரிலாம் என்னால் பண்ண முடியுது அப்படின்னு சொன்னோன்னே நான் சரி ஓகே நீ இப்போ என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே ஐ வாண்ட் டு பாஸ் மை நாலேஜ். ஓகே இது நான் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஐ வாண்ட் டு பாஸ் மை நாலேஜ் டு த வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாள். ஓகே பாஸ் மை நாலேஜ்னால் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், எல்லாரோட இன்டெலெக்ட்லையுமே ஓகே எவ்வளோ ஒரு முட்டாளாக கூட இருக்கும், படிப்பேறிவே இல்லாத ஒரு ஜென்மமாக இருக்கட்டும் ஓகே எல்லாரோட இன்டெலெக்ட்லையுமே 100% நாலேஜ் அபவுட் த எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் தேர். ஓகே அதாவது பிக் பேங் ஆரம்பித்ததுலேருந்து இது வரைக்கும் நடக்கிற எல்லா விஷயமும், இதுக்கப்புறமா நடக்க போகிற எல்லா விஷயமும் வந்து நம்மளோட இன்டெலெக்டில் இருக்குது. ஆனால் நம்மளால் அதை எடுக்க முடியல, பார்க்க முடியல. ஏன்னா வி ஆர் லிவிங் வித் 10% யூசேஜ் ஆஃப் செரிபிரல் கெப்பாசிட்டி. ஓகே அதில் வந்து மாயால் மாட்டிக்கிட்டு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் யோசிச்சுட்டு ஓகே குடும்பம், குட்டி, பிஸ்னஸ்ஸு, ஜாபு, அடுத்த வேலை சாப்பாடு, ஓகே என்டர்டெயின்மெண்ட் இந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கிறதுனால வி ஆர் நாட் ஈவன் ட்ரைங் டு இன்க்ரீஸ் அவர் செரிபிரல் கெப்பாசிட்டி. ஓகே ஸோ அந்த மாதிரி பண்ணால் 100% ஆகும்போது என்ன ஆகுதுன்றதை காட்டுவாங்க இந்த படத்தில். ஸோ அந்த பொண்ணு வந்து சயின்டிஸ்ட் கிட்ட போயிட்டு அவளோட நாலேஜ் எல்லாத்தையுமே ஒரு பென்ட்ரைவில் காப்பி பண்ணி கொடுக்கறதுக்காக ஃபுல்லாக காப்பி பண்ணிகிட்டே இருப்பாள். அவ்வளோ நாலேஜ் இருக்கும் இல்லையா, உலகம் க்ரியேட் பண்ண முன்னாடியிலேருந்து ஃபியூச்சர் திருப்பி அது எண்ட் ஆகிற வரைக்கும் என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பற்றி ஒரு நாலேஜாக க்ரியேட் பண்ணி பெரிய கம்ப்யூட்டர் மாதிரி க்ரியேட் பண்ணி அது சின்னதாக ஒரு யூஎஸ்பியில் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அந்த டைமுக்குள்ளே வந்து வில்லன் வந்து இவளை கண்டுபிடிச்சி நேராக வந்து ஷூட் பண்ணுறதுக்காக கன் எடுத்து நெட்டியில் வைப்பான். ஐ மீன் பேக் ஆஃப் த ஹெட்டில் வச்சு ஷூட் பண்ண வருவான். அதுக்கு முன்னாடி வந்து அப்படியே மைண்டில் வந்து எல்லாத்தையுமே பார்ப்பாள். ஓகே கொஞ்சம் பின்னாடி வருஷமாக போய் என்னெல்லாம் நடந்தது, அதாவது பிக் பேங் முன்னாடி எப்படிலாம் க்ரியேட் ஆச்சு, என்னெல்லாம் ஆச்சு, மனுஷன் பிறந்ததில் மங்கிலேருந்து எப்படி மனுஷன் வந்தால், மனுஷனுக்கு அப்புறம் எப்படி ஆச்சு, என்ன எல்லாமே பார்ப்பாள். ஸோ கடைசியாக 99% ஆகிடும். 100% ஆகிறதுக்கு முன்னாடி அவன் ஷூட் பண்ண கன்னை எடுத்துகிட்டு வந்து வைப்பான். ஓகே ஷூட் பண்ணும்போது கரெக்டாக ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு செகண்டுக்கு முன்னாடி அவன் 100% கம்ப்ளீட் ஆகிடுவா, காணாமல் போயிடுவான். அதாவது பாடி அப்படியே மறைஞ்சிட்டே வரும். 100% ஆகிறதுக்கு முன்னாடி 100% அவன் டக்குன்னு காணாமல் போய்டும். அவள் ட்ரெஸ் மட்டும் அங்கே அப்படியே டமாலும் வந்துடும். அவன் ஷூட் பண்ணது மேலே ரீச் ஆகுது. ஏன்னா 100% ஆகிடுச்சு. ஷி பிகேம் காணாமல் போயிட்டா. என்ன ஆச்சு அந்த இடத்துலனா அவள் காடாக 100% காடாக மாறிட்டான். காடாக அந்த 99% இருக்கும்போது ஷூட் பண்ணியிருந்தான்னா கூட ஷி கேன் நாட் பி காட். அவள் காடாக ஆகிருக்க மாட்டான். ஓகே இதுக்கும் இப்போ கிருஷ்ணருக்கும் சிவனுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ண தான் நான் எடுத்த இந்த வீடியோ. ஸோ இப்போது கிருஷ்ணர் பற்றி நம்மளுக்கு தெரியும். ஓகே கிருஷ்ணர் வந்து ஹியூமன் பாடியில் பிறந்தார். ஓகே ஹியூமன் பாடியில் வளர்ந்தார், ஹியூமன் பாடியில் இறந்துட்டார். ஓகே பட் ஸ்டில் வி ப்ரே ஹிம் as a god. ஓகே ஏன்னா he also used the cerebral capacity but he didn't use it for 100%. ஓகே 100% யூஸ் பண்ணியிருந்தான்னா he will not have the body, he will செத்துருக்க மாட்டார். ஓகே ஸோ 100% யூஸ் பண்ணால் என்னவா ஆவார் அப்படின்னா தான் அது என்னவா ஆறாரில் காணாமல் போயிடுறாருல, அந்த காணாமல் போகிற தன்மை வெளித்தன்மை இருக்குல்ல, வெட்ட வெளித்தன்மை, அதுதான் வந்து சிவன் சொல்கிறது. ஓகே ஸோ இப்போ அதுக்குள்ளேயுமே அவர் இறந்து போயிட்டார். ஓகே அந்த 100% அவர் யூஸ் பண்ணலை செரிபிரல் கெப்பாசிட்டி. ஓகே ஸோ 90%க்கே என்னென்னவோ பண்ணிட்டார். அவர் எவ்வளோ பெர்சென்ட்டில் இருந்தான்னு நம்மளுக்கு தெரியாது. ஓகே ஜஸ்ட் சொல்கிறேன், அவரால் என்னென்னவோ பண்ண முடிஞ்சுது. ஓகே யூனிவர்ஸே அவர் வாயில் காமிக்க முடிஞ்சுது அர்ஜுனர்கிட்ட. ஸோ எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணார். அவரோட அந்த யோகா பற்றிலாம் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உனக்கு எப்படி இவ்வளோ தெரியும், உங்களுக்கு எப்படி இவ்வளோ தெரியும் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் கேட்பார். இது மாதிரி மனு, இக்ஷ்வாக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து நான் தான் இதை டீச் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவார். அவங்கெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி எப்பயோ நீலாம் பிறக்கிறதுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடியே அவங்களாம் பிறந்து இறந்துட்டாங்களே, நீ எப்படி அவங்களுக்கு டீச் பண்ண முடியும்? பிறப்பு இறப்புன்றது யாருக்குமே கிடையாது. ஓகே எல்லாருமே எல்லா டைம்லையுமே இருந்துகிட்டே தான் இருக்கும், பட் வேறு பாடியில் இருக்கும். அந்த டைமில் நான் அவங்களுக்கு டீச் பண்ணேன். அவங்க மனு வந்து இக்ஷ்வாக்கு டீச் பண்ணுறாரு, இக்ஷ்வாக்கு இன்னொருத்தர் டீச் பண்ணார். அப்படியே போய் கொஞ்சம் காணாமலே போயிடுச்சு இந்த யோகான்றது அப்படின்னு சொல்லி டீச் பண்ணுறாரு. ஸோ இப்போது லூசி படத்தில் என்னவா காட்டுறாங்க, ஒரு பவுடராக காட்டுறாங்க. திடீர்னு டெல் இட்ஸ் யோகாவாக காட்டல. ஓகே இட்ஸ் ஜஸ்ட் யோகாவில் எப்படி மைண்டை வந்து மெடிடேஷன் பண்ணி, ஓகே அந்த யோகாலே 4 டிஃப்ரெண்ட் யோகா இருக்குது. ஞான யோகா, பக்தி யோகா, ராஜ யோகா அண்ட் கியான யோகா, கர்ம யோகா. ஸோ இந்த 4 யோகா மூலமாக
இல்லை எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணியோ அப்படியே வாழ்ந்து தான் அந்த செரிபிரல் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதுக்கு இட் மே டேக் லாட் ஆஃப் லைஃப் டைம் ஆர் ஒன் லைஃப் டைம்லேயே நடக்கலாம். அந்த ஒன் லைஃப் டைமில் நடக்குதுன்னு சொல்கிறோம் அப்படின்னா இட் மே நாட் ஹேப்பன் இன் ஒன் லைஃப் டைம். அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் டைம்லலாம் நம்ம வந்து டெவலப் ஆகி வந்துட்டே இருந்திருப்போம். அந்த லைஃப் டைமில் அது நடந்திருக்கும், அவ்வளோதான். ஸோ இப்போ அவதாரம்லாம் சொல்கிறாங்க, கிருஷ்ண அவதாரம், அதுக்கு முன்னாடி ராமராக இருந்தார், அதுவாக இருந்தார், இதுவாக இருந்தார். சி he didn't get moksha. ஓகே, அவர் வந்து ஃபிசிக்கல் பாடியில் பிறந்துட்டே தான் இருந்திருக்காரு. ஏன்னா he didn't achieved it 100%. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், இதை வந்து நிறைய பேர் கான்ட்ரவர்சியாக எடுத்துக்கலாம். ஓகே, 100% யாரும் எந்த ஒரு பாடியில் இருக்கும்போதே 100% ஒருத்தங்க அச்சீவ் பண்ணிட்டாங்க அந்த மோக்ஷம் அப்படின்னா they will not reborn even as a god. Okay, maybe we can say he came to the world to teach others. உனக்கு வந்து யோகாவை டீச் பண்ணுறதுக்கு, ஓகே, நல்லது தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு வந்தாருன்னு சொல்லலாம். ஓகே, அது எல்லாருமே செய்கிறது தான். ஓகே, இப்போ எனக்கு தெரிஞ்சு இத்தனோண்டு நாலேஜ் ஐம் ட்ரான்ஸ்ஃபரிங்களா, அந்த மாதிரி எல்லாருமே அவங்க தெரிஞ்ச தர்மத்தை சொல்லி கொடுத்தா இருக்காங்க. அதிகமான தர்மம் தெரிஞ்சவங்க சொல்லி தரவங்களும் இருக்க தான் இருக்காங்க எப்பவுமே. ஓகே, ஸோ பட் வென் தே ஆர் இன் த ஃபிசிக்கல் ஃபார்ம் தே ஆர் ஸ்டில் நாட் 100% காட். ஓகே, காட் ஐ மீன் 100% காட்னா ரெண்டு தான் எடுத்துக்க முடியும். இப்போ எப்போவுமே இதில் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ரெண்டு தான், இட்ஸ் ஆல் ஆர் இட்ஸ் நத்திங். ஓகே, இப்போ நீ கிருஷ்ணரை காட்னு எடுக்கணும் அப்படின்னா யூ ஷுட் டேக் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிதிங் ஆஸ் காட். அவரும் அதான் சொன்னார். ஓகே, கிருஷ்ணரும் அதான் சொன்னார். ஸோ கிருஷ்ணர் காடுன்னு சொன்னால் நீயும் காடு தான். ஓகே, உனக்கிட்ட இருக்கிற நாய், நீ வளர்க்குற நாய், பூனை, உன்னை கடிக்கிற கொசு எல்லாமே கடவுள் தான். அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி இல்லை நான் கடவுள் இல்லை அப்படின்னா அங்கே கிருஷ்ணரையும் கடவுளாக எடுத்துக்கூடாது. ஓகே, ஸோ அதில் வந்து நீ அங்கே தான் நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் காட்டுறோம். ஓகே, இதுவே வந்து ஒரு ஈகோக்கான காரணம் என்னை பொறுத்த வரைக்கும். திஸ் இஸ் மை அண்டர்ஸ்டாண்டிங். எப்போ வந்து நம்ம காடு இல்லை, நம்மளுக்கு மேலே இருக்கிற ஒரே ஒரு ஆள் தான் ஒருத்தர் இருந்தார், அவர் தான் காடுன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அங்கே ஈகோ க்ரியேட் ஆகிடுது. ஏன்னா யூ டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ எப்படி நான் வேறு, என் வீட்டில் இருக்கிறவங்க வேறு, என்னோடய பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க வேறு, ஓகே அப்படின்னு அங்கே லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி தான் எப்படி டைவர்சிட்டி நம்ம க்ரியேட் பண்ணி அதில் ப்ராப்ளம்ஸை க்ரியேட் பண்ணணுமோ அதே மாதிரி தான் நீ கார்டன் தனியாக க்ரியேட் பண்ணாலும் ஓகே அங்கே ப்ராப்ளம் ஆகுது. இதே நீ எல்லாருமே கார்டன் நினச்சி பார்த்தோம் அப்படின்னா there will be no problem in the life, இந்த வேர்ல்ட்லேயே. ஓகே, மாயான்றதே கம்மியாயிடும். ஓகே, ஸோ அதுதான். ஸோ அதில் பவுடராக காமிச்சாங்க மூவியில், அதுலேயும் 100% ஆனதுக்கப்புறம் அது காணாமல் போயிடுவோம். காணாமல் போனது தான் சிவன்றது. என்னது சிவன்றது ஒரு உருவம் இருக்க சாமி கிடையாது. ஓகே, ஏன்னா நான் வந்து இப்போ சிவபக்தன்றதுனால நான் இப்படி கிருஷ்ணரை பற்றி சொல்கிறேன்றது என்னை வந்து கிருஷ்ண சிவனுக்குள்ளே பிரச்சனை வர மாதிரி இல்லை, அது வந்து பைத்தியக்காரத்தனம். கிருஷ்ணரை வந்து இவரோட கம்பேர் பண்ணுறதும் தப்பு தான். ஓகே, இவங்க வந்து மனுஷனாக பிறந்தவங்க எல்லாருமே ஓகே இறந்தாங்க. ஓகே, காட் cannot be killed, you cannot get killed. ஓகே, திருப்பி நான் சொல்கிறேன், இதில் நான் எப்படி சொல்ல மாதிரி அவரையும் நம்மளையும் கம்பேர் பண்ணக்கூடாது, கிருஷ்ணரையும் நம்மளையும். அவர் வேறு மனுஷன், நான் வேறு மனுஷன். அவர் காடுன்னா அவர் வேறு காடு, நான் வேறு காடு. நான் என்னோடய காட்னஸில் டிவினிட்டியில் ஐ டோன்ட் நோ ஹவு டு யூஸ் இட், ஐ டோன்ட் நோ ஹவு டு பிரிங் இட் அவுட். தட்ஸ் மை ப்ராப்ளம். அதே தான் எல்லாருக்கும் ப்ராப்ளம். கிருஷ்ணா வந்து he could able to bring the divinity out of him. That's what he did good job for himself. Okay, so அதுக்கப்புறம் சிவன் நிலைமை வந்துச்சுன்னா இட்ஸ் அ எம்டி ஸ்பேஸ். ஓகே, அங்கே கான்ஸ்டியூஷன், டைம் ஸ்பேஸ் கான்ஸ்டியூஷன், இதுதான் மேட்ரு இந்த யூனிவர்ஸ் க்ரியேட் ஆகிறதுக்கு. ஓகே, இந்த கான்ஸ்டியூஷன் இல்லாமல் ஆக்கிறது தான் நம்ம வேலை. இப்போ வந்து கிருஷ்ணர் வந்து ஏன் இறந்தார், ஏன் கொல்லப்பட்டார்னா he made some கான்ஸ்டியூஷன் அந்த இடத்துல. ஓகே, ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணார், கர்மாவை பண்ணார், அதோட ரியாக்ஷனை அனுபவிச்சிட்டார் அவர். ஓகே, ஸோ கர்மாவை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பாடி வந்துருச்சு, மைண்டு இருக்குது அப்படின்னாலே we are not 100% அந்த டிவினிட்டியாக இருக்க முடியாது. ஆனால் we are still difference of divinities. ஓகே, அதுதான் நம்ம சொல்ல முடியும். அதாவது டிவினிட்டி எல்லாருக்கும் 100% இருக்குது உள்ள சோலில், பட் நம்ம எந்த அளவுக்கு அதை யூஸ் பண்ணுறோன்றது டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ ஜீசஸ், கிருஷ்ணா, இவங்களாம் வந்து புத்தா, இவங்களாம் ஹையஸ்ட் லெவலில் அதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சேன். இந்த மூவி பார்க்காதவங்க மூவியை பாருங்கள். மூவி பார்க்கும்போதே இதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்கள். லூசி became
சிவான்னு சொன்னால் எல்லாருக்குமே காண்டாயிடுவீங்க. அல்லாவானன்னு சொல்லலாம், இல்லைன்னா கான்ஷியஸ்னஸ். ஓகே, சயின்டிஃபிக்காக சொன்னால் ஷீ பிகேம் கான்ஷியஸ்னஸ். அந்த கான்ஷியஸ்னஸ்க்கு பேர் தான் நம்ம வந்து சிவன் சொல்கிறோம், இல்லை அல்லான்னு சொல்கிறோம், இல்லை கிறிஸ்டியனில் எது சொல்கிறாங்கன்னு தெரியல. ஜீசஸ் கிடையாது, ஆனால் ஜீசஸ்க்கு மேலே அவரோட அப்பான்னு சொல்லுவாங்க, அவர் தான் வந்து கான்ஷியஸ்னஸ்ஸு. ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலீஜியன்லேயும் கான்ஷியஸ்னஸ்னு ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் வச்சுருக்கோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ நிறைய முஸ்லீம்ஸ் என்கிட்ட சண்டைக்கு வராங்க, அல்லா தான் பெஸ்ட்டுன்ற மாதிரி. முதல்ல அல்லானா யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா பேசுவாங்க. ஓகே, சிவன்னா யாருன்னு எனக்கு தெரியும். ஓகே, இட்ஸ் நாட் வாட் ஐ ஹேவ் ஆஸ் அ பொம்மையை நான் வச்சு கும்பிட்றது சிவா கிடையாது. ஐ நோ தட். ஓகே, ஆனால் கணக்கு தெரியாத ஒரு பொருளை கும்பிடணுன்னா நம்மளுக்கு அது வராது, ஏன்னா நம்ம பழக்கப்படுத்தலை, அதனால் சும்மா ஒரு பொம்மையை வச்சு கும்பிட்றோம். ஓகே, அல்லாஹ் எனக்கு பிடிச்ச விஷயம் இஸ்லாம்லனா அங்கே கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருளை அல்லான்னு சொல்லி கும்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா அதுதான் உண்மை, கண்ணுக்கு தெரியாத பொருளை தான் நீங்கள் கும்பிடணும். ஆனால் கும்பிட்றதுன்றதே ரொம்ப பெரிய விஷயம், அதுக்கு வந்து செம கண்ட்ரோல் வேணும். ஐ மீன் மைண்டு வந்து ஒத்துழைக்கணும். ஓகே, ஸோ அது அல்லான்னு அவங்க சொல்கிறாங்க, அதுதான் நம்ம சிவான்னு சொல்கிறோம், அதுக்கு நம்ம பொம்மை வச்சுருக்கோம், அவங்க பொம்மை வச்சுக்கல, அவ்வளோதான். அதே மாதிரி ஜீசஸ் அவங்க இதுலேயும் ஏதாவது ஒன்று வச்சுருக்காங்க, பொம்மை வச்சுருக்காங்கன்னு தெரில. ஜீசஸோட அப்பாவுக்கு, ஐ மீன் அப்பான்னு சொல்கிறாங்களே, அதுக்கு அந்த ஒரு கான்ஷியஸ்னஸ்க்கு. ஸோ இதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, ஸோ சயின்டிஃபிக்காக பாருங்கள், நம்ம இந்தியாவில் இருந்த வேதங்களெல்லாம் நம்ம படிக்கிறோம், இதிகாசம்லாம் படிக்கிறோம், ஆனால் நம்ம அதெல்லாம் அப்ளை பண்ணுறதில்ல, புரிஞ்சுக்கிறதும் இல்லை சரியா. ஆனால் ஹாலிவுட்டில் இருக்கிறவங்களும் அதெல்லாம் திருடி அழகாக படத்தை சீரீஸ்லாம் க்ரியேட் பண்ணி நல்லா சம்பாதிச்சுட்டு போகிறாங்க. அதை பார்த்து நம்மளுக்கு வந்து அதை புரிஞ்சிக்க தெரியல நிறைய டைம். ஓகே, ஸோ இதுதான் நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு விரும்பினேன். ஓகே, ஸோ லூசி இஸ் அ குட் மூவி. ஓகே, அது செம்ம நாலேஜ், அது பார்த்தோன்னா கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி நம்மளுக்கு நாலேஜ் வரும், என்ன மாதிரிலாம் இப்போது யோகா பண்ணி, ஓகே, மெடிடேஷன் பண்ணி நம்மளால் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றத அதில் பவுடரை யூஸ் பண்ணாததுனால என்னெல்லாம் நடக்குதுன்றதை காமிச்சாங்க. ஸ்டில் ஐ டிடன்ட் ஈவன் சிட் இன் மெடிடேஷன் ஃபார் சம் டைம் ப்ராப்பராக. ஓகே, ஆனால் அதுதான் 4 யோகா இருக்குது. ஓகே, யோகாலே 4 இருக்குது. எந்த யோகா பண்ணாலும் யூ வில் கெட் தட், அதோட பெனிஃபிட் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, யோகாவோட பெனிஃபிட். ஸோ ராஜ யோகா தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, பட் இது பண்ணால் பெட்டர். ஓகே, ஹையர் லெவல் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, மெடிடேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது இல்லாமல் அதோட இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னென்னா ஞான யோகா. ஏன்னா ஞானமே இல்லாமல் மெடிடேஷன் உட்காந்து பிரயோஜனமே இல்லை. நீ யார் அப்படின்னு தெரியாமல், இப்போ நான் வந்து மனுஷன், நான் வந்து ஐம் கோயிங் டு மெடிடேட் ஆன் கிருஷ்ணா இஸ் த காட்னு சொல்லி உட்காந்தேன்னா இட்ஸ் நாட், இட் ஒன்ட் பி யூஸ்ஃபுல். கிருஷ்ணா வாஸ் த காட், ஐ எம் ஆல்சோ காட். ஓகே, எல்லாமே சுற்றி இருக்கிறது காட் அப்படி நினச்சி உட்காந்தா தான் சிவன் இஸ் அ காட், எல்லாமே காட். ஓகே, அப்படி நினச்சி மெடிடேஷனில் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் வந்து நம்மளுக்கு உண்மையான நாலேஜ் நாலேஜ் அதுதான் உண்மையான நாலேஜ். அதுலேருந்து ஈஸின்னு சொல்ல முடியாது. மெடிடேஷன் இஸ் ரியலி டிஃபிகல்ட். ஓகே, அதுதான். ஓகே, நான் வந்து கிருஷ்ண கோயில் போயிட்டு தான் இருப்பேன், வாரம் சண்டேயில் கிருஷ்ண கோயில் போவேன், சிவன் கோயிலுக்கு டெய்லியும் போவேன். கோயிலுக்கு தான் போகிறனாலும் ஐ நோ தட் காட் இஸ் எவ்ரிவேர், காட் இஸ் இன் மீ, காட் இஸ் இன் எவ்ரி திங். ஆனால் ஞாபகம் இருக்காது, ஏன்னா வி புட் லாட் ஆஃப் அன்வான்ட் ஸ்டஃப் இன் அவர் மைண்ட். ஸோ எனக்கு காலையில் இருந்தேன்னா நான் மணின்றது ஞாபகம் வராமல் இருக்கணும், நான் ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட்டு இதெல்லாம் இருக்குன்றது ஞாபகம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அதெல்லாம் வரத்துக்கு முன்னாடி டக்குன்னு எடுத்துன்னு போய் என்னை கடவுள் இந்த சாமிக்கிட்ட உட்கார வச்சிட்டேன்னா உடனே எனக்கு ஞாபகம் வரும். என்ன ஞாபகம் வரும்னா, அது முன்னாடி சாமியை நம்ம கும்பிடணும் இல்லை, நான் சாமி, அங்கே இருக்கிறது சாமி மாதிரி சாமி. ஸோ இதை நான் என்னை உட்காந்து ஞாபகப்படுத்திக்கிறேன். நான் கோயிலுக்கு போனால் அதுதான், சிவன் கோயில் போனாலும் சரி, கிருஷ்ண கோயில் போனாலும் சரி, நான் கடவுள், நான் தான் அங்கே இருக்கிறது தான் எல்லாருமே. ஓகே, ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரிமைண்ட் மை செல்ஃப். ஓகே, என்னோடய மைண்டுக்கு சொல்லணும், இல்லைனா அது போய் குரங்கு மாதிரி குதிச்சிட்ருக்கோம், இங்கே தேவையில்லாமல் ஏதாவது அலைஞ்சிட்ருக்கோம். ஸோ அதுக்கு தான் வந்து அதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. பிரிங் யுவர் மைண்ட் பேக் டு யுவர் ரியாலிட்டி தட் யுவர் காட். அதுதான் வந்து ரியல் மெடிடேஷன். யூ கேன் சிட் வித் your eyes closed and do it, with eyes open and do it, but it will not happen in one night. It may take years, it may take one day. Okay, it's up to our dedication in that. ஓகே, நன்றி, வணக்கம். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஓகே, கண்டிப்பாக நிறைய பேர் என்னை பைத்தியம் நினச்சிப்பீங்க. எனக்கு ஆல்ரெடி பைத்தியம் பட்டம் கொடுத்துருப்பீங்க நிறைய பேர். ஓகே, நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நான் நிறைய பேர் பைத்தியமாக தெரியல, நான் அவங்கள வந்து கார்டன் கூப்பிட்றல, கார்டாக நினைக்கிறேன். அவங்கள நான் கார்டன் நினைக்கிறேன், அவங்க என்னை பைத்தியமாக நினைக்கிறாங்க. தட்ஸ் தி டிஃப்ரென்ஸ். ஸோ காட் வில் நாட் கேர், ரைட்? ஓகே, பட் என்னோடய வேலை என்ன, ஐ வாண்ட் டு ஷேர் மை
நாலேஜ். ஓகே, வாட் எவர் ஐ அண்டர்ஸ்டுட். ஏன்னா ஒரு கதை இருக்குது. 2 துறவிங்க வந்து தண்ணியில் குளத்தை கிராஸ் பண்ணுவாங்க. கிராஸ் பண்ணும்போது ஒரு ஸ்கார்பியன் இருக்கும். ஓகே, அது சாவர மாதிரி இருக்கும். அதை எடுத்து பத்திரமா விடணும்னு சொல்லி வேறு இடத்துல விடலான்னு சொல்லி ஒரு 2 மாங்கில் ஒருத்தர் வந்து எடுத்து இன்னொரு இடத்துல விட வருவார். அது வந்து கடிச்சிடும். அவர் கடிச்சோடனே திருப்பியும் அது ஏதோ தண்ணியிலே ஏதோ தேடி வரும்னு சொன்னாங்க. கரெக்டாக ஞாபகம். அது தண்ணியில் விழுந்தால் சுத்தமானு தெரியல. ஸோ திருப்பியும் அதை தண்ணியிலேருந்து எடுத்து அவர் வெளியே விடுவார். திருப்பி அது கடிக்கும். ஓகே, திருப்பி 3வது தடவை வரும். திருப்பி எடுத்து விடுவார். திருப்பி கடிக்கும். அதுக்கு இன்னொரு மாங்க் கேட்பார், ஏங்க அது அந்த தான் வந்து நறுக்கு கடிச்சிட்டே இருக்க ஒரு தடவையும் நீங்கள் ஏன் திருப்பி அதுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்கன்னு சொல்லி. கடிக்கிறது தேலோட வேலை, அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது என்னோடய வேலை அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி தான் ஸ்பிரிச்சுவல் பர்சன் வந்து எல்லாருமே. ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கிறவங்க தேர் ஜாப் இஸ் டு ஷேர் தி ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் டு அதர்ஸ். ஏன் அவங்கள வந்து மற்றவங்க முட்டாள் நினச்சாலும் கிறுக்கன்னு நினச்சாலும் ஏன் அவங்க திருப்பி ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னா, they think everybody is same, everybody is the God. Okay, it's our jobs to go out of this physical form. Okay, நான் மட்டும் போகிறது கிடையாது. Okay, it's not there is no spiritualityல selfish spirituality கிடையாது. If it is selfish, it's a real selfனா everything together, everything all together is a real self. Okay, ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், மணிகண்டன்.